தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நேற்று நாம் அப்பத்தை குறித்து சிந்தித்தோம். அது ரொம்ப நேச்சுரலான கோதுமை மணியிலிருந்து உருவாக்கப்பட வேண்டும். அது புளிப்பற்ற அப்பமாக இருக்க வேண்டும். அதிலிருந்து உருவாக்கப்படும் அப்பத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசுவினுடைய சரீரத்தை தூய் ஆவியானவர் நமக்காக உருவாக்கி தருகிறார். இன்னைக்கு நம்ம சிந்திக்க போவது வைன், திராட்சை ரசம். நம்மளுடைய கிறிஸ்டியன் கல்ச்சரில், கிறிஸ்தவ கலாச்சாரத்தில் திராட்சை ரசத்திற்கும் தூய் ஆவியானவருக்கும் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு உண்டு. இன் கிறிஸ்டியன் கல்ச்சர் த வைன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப இணக்கமாக போகிற ஒரு விஷயம். நீங்கள் யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி தருகிறார். தண்ணீரை திராட்சை ரசம். அப்போ திராட்சை ரசம், அந்த திராட்சை ரசம் மாற்றி தருகின்ற அந்த பாத்திரத்தை சொல்லும் பொழுது ரொம்ப அழகா யோவான் நற்செய்தியால் சொல்வார், தூய்மை சடங்குக்காக பயன்படுத்தப்படும் தொட்டி, அதில் தான் தண்ணியை ஊற்ற சொல்கிறாங்க. தண்ணி திராட்சை ரசமாக மாறுது. அந்த திராட்சை ரசத்தை பருகியவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டார்கள். அந்த திராட்சை ரசத்தை பருகியவர்கள் சொன்னாங்க, நீ முன்னால் தந்த அந்த திராட்சை ரசம், அந்த மணவாளன் கிட்ட சொல்கிறாங்க, நீ முன்னால் தந்த அந்த திராட்சை ரசம் அதை விட ரொம்ப மேன்மையாக இருக்குது இந்த திராட்சை ரசம். அப்போ தூய்மைப்படுத்த வந்த தூய் ஆவியானவரை குறிக்கிறது கானாவூர்லே திராட்சை ரசம். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள உதவுகிறது கானாவூர்லே திராட்சை ரசம். அந்த திராட்சை ரசத்தை தான் இயேசு ராவுணவிலே இரத்தமாக மாற்றி தருகிறார். இனி இதே திராட்சை ரசம் மீண்டும் நீங்கள் பார்ப்பீங்க. அது ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், திருத்தூதர் பணி 2வது அதிகாரம், யோவான் 2வது அதிகாரத்திலும் திராட்சை ரசமாக மாறும் தூய் ஆவியானவர். திருத்தூதர் பணி 2வது அதிகாரத்திலும் திராட்சை ரசமாக இணைக்கப்படுகின்ற தூய் ஆவியானவர். பெந்தகோஸ்து திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவின் போது பெந்தகோஸ்து அனுபவத்தை பெற்ற தூய் ஆவியானவரை பெற்ற சீடர்கள், அவங்க பேசுகிற மொழி அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே புரியுது, அவரவர்களுடைய மொழியில் புரியுது. ஆனால் அவங்க அதிசயமாக பார்க்குறாங்க. அப்போ அங்கே ஒரு வார்த்தை இருக்குது, 11வது வசனத்துல வாசிச்சிங்கன்னா, இவர்கள் இனிய மதுவை குடித்தவர்கள் போல இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, திராட்சை ரசம். ஆனால் அவங்க திராட்சை ரசத்தை குடிக்கவில்லை. பேதுரு சொல்வார், இல்லை, காலையில் 9 மணி ஆகுது, நாங்கள் திராட்சை ரசத்தை குடித்தவர்கள் அல்ல, ஆனால் தூய் ஆவியானவரை பெற்றவர்கள். பாருங்களேன், அப்போ அந்த திராட்சை ரசத்தை குடித்தவங்க எப்படி வேறொரு மனுஷனா மாறுவாங்களோ அப்படியே மாறுறாங்க தூய் ஆவியானவரை பெற்றவர்கள். இந்த ஒரு மாற்றம் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 14வது திருவசனத்தில் சொல்லும், தூய ஆவியானவரால் இயக்கப்படுகிறவர்கள் கடவுளின் பிள்ளைகள். இப்ப யாரால் இயக்கப்பட வேண்டும்? தூய் ஆவியானவரால் இயக்கப்பட வேண்டும். தூய் ஆவியானவருடைய இணைப்பு யோவான் 2லும் திருத்தூதர் பணி 2லும் சொல்றோம், வாசிக்கிறோம். அது திராட்சை ரசம் போல நம்மை மாற்றும் தூய் ஆவியானவர். அப்ப அந்த திராட்சை ரசத்தை தான் கொண்டு வருகிறார்கள். நேற்று சொன்ன அப்பத்திற்கு சொன்னது அனைத்தும் திராட்சை ரசத்திற்கும் பொருந்தும். அந்த திராட்சை ரசம் அது எவ்வளோ ப்ராசஸில் கடந்து போகுது, எத்தனை மனிதர்களுடைய கையில் கடந்து போகுது, எத்தனை அறிவு திறனில் கடந்து போகுது, எத்தனை திறமையில கடந்து போகுது. அப்படிதான் மண்ணு, அதில் செடி, அதில் கொடி, அதில் திராட்சை, அந்த திராட்சை ரசமாக மாறுகிறது. அது மனிதனுடைய அறிவு திறன். இதில் வேற எந்த மிக்சிங்கும் இருக்கக்கூடாது. இனி பாருங்களேன், ஃபாதர் அந்த கண்டெய்னர்லேருந்து, ஒரு பாத்திரத்திலிருந்து தான் திருக்கிண்ணத்திற்கு இந்த திராட்சை ரசத்தை ஊற்றுவார். ஊற்றும் பொழுது பாருங்க, அந்த ரசம் ஊற்றப்படுகிறது. இது இன்னொரு விஷயத்தையும் குறிக்குது. அதாவது ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவள் இயேசுனுடைய இரத்தத்தை பருகும் ஒருவன் மற்றவர்களுக்காக இரத்தம் சிந்த வேண்டியவன், இரத்தத்தை ஒழுக்க வேண்டியவன், பிறருக்காக, பிறருடைய மீட்பிற்காக அந்த இரத்தமாக மாற வேண்டியவன். The liberation of the sacrifice for others. பிறருக்காக மாற வேண்டியவன், இரத்தம் ஒழுக்க வேண்டியவன், இரத்தம் சிந்தப்பட வேண்டியவன், அதனுடைய அர்த்தம். அதனால இந்த திராட்சை ரசம் இதில் வேற எந்த மிக்சிங்கும் இருக்கக்கூடாது. இட் should be from natural grape. இதனுடைய அளவு, இதனுடைய ஆல்கஹால் அளவினுடைய ஒரு கண்டென்ட் சொல்லுவாங்க, 12% 18%. 18%க்கு மேலேயும் இருக்கக்கூடாது அதனுடைய ஆல்கஹால் கண்டென்ட், 12%க்கு கீழேயும் இருக்கக்கூடாது அதனுடைய ஆல்கஹால் கண்டென்ட். திராட்சை ரசமாக இருக்க வேண்டும், வெறும் ஒரு முந்திரி சாறாக இருக்கக்கூடாது. ஸோ இவ்வளோ ஒரு பர்சன்டேஜ், இதுக்குள்ள ஒரு பர்சன்டேஜில் இருக்கணும். இதுதான் திராட்சை ரசத்தினுடைய மகிமை. இனி நம்ம நேற்றும் இன்றும் பார்த்த 2 விஷயத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன். பிரெட் என்ன, வைன் என்ன? பிரெட் அப்படின்றது, அப்பம் என்பது மனித
பசிக்காக கொடுக்கப்படுகிறது. the one who is in hunger, அப்பம் வேணும். வைன் என்பது பானியம், அது தாகத்துக்காக, ஒன்று பசிக்காக, இன்னொன்று தாகத்துக்காக கொடுக்கப்படுகிறது. இன்னொன்று பாருங்களேன், அப்பம் அப்படின்றது அந்த கோதுமை மணியிலிருந்து வருகிறது. ஃப்ரம் த ஃப்ரூட் ஆஃப் தி earth, அதாவது ஒரு தாயை குறிக்கிறது என்றால் இங்கே the fruit of the sun. ஒரு திராட்சை உருவாகுது, ஒரு பழம் உருவாகுது அப்படின்னா ஒரு சூரியன் இல்லாம ஒரு பூவோ ஒரு பழமோ உருவாகாது, அதிலிருந்து உருவாகுது. ஸோ ஒரு தாய் தந்தை அதனுடைய ஒரு இணைப்பு. இது பாருங்க, ஒரு மெட்டீரியல் ஃபுட் விச் என்ஷூர்ஸ் த எக்ஸிஸ்டன்ஸ். சாப்பாடு வேணும் மனுஷனுக்கு, கண்டிப்பா உணவு என்பது முக்கியம், என்னை நிலைநிறுத்துவதற்காக, உயிர் வாழ்வதற்கு. ஆனால் வைன் அப்படின்றது பாருங்க, ஸ்பிரிச்சுவல் ட்ரிங்க் ஃபார் ஆக்ஷன். நான் சொன்னேன் இல்லையா, நீங்க அந்த பருகும் பொழுது, மதுவை பருகும் பொழுது நீங்க வேற ஒரு ஆளாவே மாறுறீங்க. ஸோ அது உங்களை வேற ஒரு ஆக்ஷனுக்கு அது கொண்டு போகுது. இங்கே அந்த உணவு என்பது உங்களுடைய சரீரத்தோடு கலந்து, இட் இஸ் அசிமிலேட்டிங் இன் யுவர் பாடி. ஆனால் திராட்சை ரசம் என்பது உங்களையே மாற்றுகிறது. இவ்வாறு உணவும் பானியமும் தந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க, தனது சரீரமாக தனது இரத்தமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க உங்களிடம் கேட்பது என்ன தெரியுமா? நீ கொண்டு வா கடவுள் தந்த கோதுமையை, அதனுடைய திறமையை, திராட்சை ரசத்தை உன்னுடைய உழைப்பால், உன்னுடைய தியாகத்தால் மாற்றி கொண்டு வா. நீ மாற்றி கொண்டு வந்து என்னிடம் தரும் பொழுது நான் அதை உனக்கு மாற்றி தருகிறேன். நீ கொண்டு வருவதை உனக்காக நான் மாற்றி தருகிறேன். என்னிடம் தான் மேன்மையாக மாற்றி தருகிறேன். ஆண்டவர்கிட்ட கொடுக்க பயப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட கொடுத்தா அதற்கு பிறகு பயப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட கொடுக்கவும் பயப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டனா அதுக்கப்புறம் பயப்படாதீங்க. நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஆண்டவர்கிட்ட கொடுக்க பயப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா பயப்படவே பயப்படாதீங்க. அது மேன்மையாக மாற்றி தருவார். எதுவும் ஆகட்டும், யாரும் ஆகட்டும், ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி தர நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுங்க. மேன்மையான இடம் திருப்பலியே, திருப்பலி மட்டுமே. எல்லாம் வல்ல இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். Thank you. God bless you.